என்னும் இன உணர்வை வளர்த்து தமிழ் வழங்கும் நிலப்பகுதியை உண்மையான தமிழ்நாடாக மாற்றுவதற்கு சிலப்பதிகாரம் ஒன்றே சிறந்த கருவி என்றவர் தமிழறிஞர் ம.பொ.சி. அவரது நினைவு தினம் இன்று. தமிழகத்தில் தேசியத்திற்கு எதிராக மொழிவாரி பிரிவினை குரல்கள் எழுந்தபோது அதே மொழிப்பற்றை ஆதாரமாக கொண்டே தேசிய ஒருமைப்பாட்டுக் குரல் கொடுத்தவர் ம.பொ.சி. என்று அழைக்கப்படும் மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம். நாட்டு விடுதலை போரில் ம.பொ.சி. ஈர்க்கப்பட்டு 6 முறை சிறைவாசம் அனுபவித்தார். தேசிய இயக்கமான காங்கிரஸில் இருந்தபோதும் தமிழகத்தின் உயர்வே ம.பொ.சி.யின் நோக்கமாக இருந்தது. அதன் காரணமாக 1946இல் தமிழரசுக் கழகம் என்ற அமைப்பை நிறுவினார். இந்தியாவிற்கு சுதந்திரம் கைக்கெட்டும் தொலைவில் இருந்தபோது தெலுங்கு பேசும் மக்களுக்காக தனி ஒரு மாநிலம் வேண்டும் என அன்றைய சென்னை மாகாணத்தில் இருந்த தெலுங்கு பேசுவோரிடமிருந்து கலக குரல் எழுந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திராவில் கூட்டங்களில் பேசிய ம.பொ.சி. அவர்களை கிராமணியே திரும்பிப்போ என அவர் மீது தாக்குதல் நடத்தி விரட்டி அடித்தனர் ஆந்திர மக்கள். பொட்டி ஸ்ரீராமலு என்ற தெலுங்கு மொழி உணர்வாளர் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரதம் மேற்கொண்டார். 58 நாட்கள் உண்ணாவிரதத்திற்கு பின் அவர் மரணமடைய பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது. அவரது மரணத்திற்கு பரிசாக ஹைதராபாத்தை தலைநகராக கொண்டு ஆந்திர மாநிலத்தை அப்போதைய காங்கிரஸ் உருவாக்கி ஒப்படைத்தது ஆந்திர மக்களுக்கு. 1953 அக்டோபரில் ஆந்திரம் உருவானது. மாநிலத்தை பிரித்துக் கொண்ட ஆந்திர மக்களின் அடுத்த இலக்கு சென்னை. 1956இல் மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது மதராஸ் மனதே என்று ஆந்திராவிலிருந்து அன்று பலத்த குரல்கள் ஒலித்தன. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று எதிர்ப்பு குரல் கொடுத்தார் ம.பொ.சி. சென்னையில் எழுந்த இந்த எதிர்ப்பு குரலால் அடங்கி போனது ஆந்திரம். தற்காலிகமாவது சென்னையை சொந்தமாக்கிக் கொள்கிறோம் என்று அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவிடம் சொல்லப்பட்டது. ஆனால் தற்காலிகமாக கூட விட்டுக் கொடுக்க மாட்டோம், சென்னை தமிழ்நாட்டிற்கே சொந்தம் என்று தன் தொண்டர்கள் படைசூழ கடுமையாக போராடினார் ம.பொ.சி. இறுதியில் அதில் வெற்றியும் பெற்றார். காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளராக இருந்தபோது கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி.யின் புகழ்பரப்பும் பணியை செய்தார் ம.பொ.சி. அவரது வரலாற்றை நூல்களாக எழுதி வ.உ.சி.யின் தியாகங்களை உலகறிய செய்தார். ம.பொ.சி. எழுதிய கப்பலோட்டிய தமிழன் என்னும் நூலை தழுவித்தான் கப்பலோட்டிய தமிழன் என்னும் சிறந்த திரைப்படம் உருவானது என்பார்கள். 3ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த ம.பொ.சி. பின் நாட்களில் சங்க இலக்கியத்தில் தேர்ந்தவராக விளங்க களம் அமைத்துக் கொடுத்தது சிறைவாசம். தன் சிறைவாசத்தை சிலப்பதிகாரம், பாரதியின் படைப்புகள் உள்ளிட்ட இலக்கியங்களை படிக்க பயன்படுத்திக் கொண்டார். பாரதியின் மீது தனியாத காதல் கொண்ட ம.பொ.சி. அவரை பற்றி படைத்த நூல்கள் திறனாய்வுக்கு ஒப்பானவை. மேலும் தன் போராட்ட வாழ்வில் 700 நாட்களுக்கு மேல் சிறையில் கழித்தவர் என்ற சிறப்பு பெற்றவர் ம.பொ.சி. ம.பொ.சி.யின் தமிழ் கொடையை பாராட்டி பேராசிரியர் ரா.பி. சேதுப்பிள்ளை அவருக்கு சிலம்பு செல்வர் என்னும் பட்டத்தை வழங்கினார். பின் நாட்களில் பல காரணங்களால் ம.பொ.சி.க்கு காங்கிரசுடன் முரண்பாடு நேர்ந்தது. ஆகஸ்ட் 8, 1954ஆம் ஆண்டில் ம.பொ.சி. காங்கிரசில் இருந்து விலகினார். மெட்ராஸ் ஸ்டேட் என அழைக்கப்பட்டு வந்த சென்னை மாகாணத்திற்கு 1968ஆம் ஆண்டு தமிழ்நாடு என அழகான பெயர் சூட்டப்பட்டது. அதிகாரம் தந்த கௌரவத்தினால் சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றும் பெருமையை அண்ணா அடைந்தாலும் அந்த பெயர் மாற்றத்திற்கு பின்னணியாக இருந்தவர் ம.பொ.சி. அதன் பின் சுவாரஸ்யமான சம்பவங்கள் உண்டு. ம.பொ.சி. சட்டமன்ற மேலவை துணைத் தலைவராக பணியாற்றிய போதுதான் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது. அது தொடர்பான தீர்மானம் சட்டமன்றத்தில் அண்ணா தலைமையில் நிறைவேற்றப்பட இருந்த சமயம் ஒரு சிக்கல் எழுந்தது. அதாவது வட இந்தியர்களுக்கு ழகர உச்சரிப்பு வராது என்பதால் தமிழ்நாடு என்பதை ஆங்கிலத்தில் தமிழ்நாட் என உச்சரிப்புக்கு வசதியாக மாற்ற ராஜாஜி திமுக அமைச்சரவைக்கு ஆலோசனை தந்தார். இதை ஏற்றுக்கொள்வதாக அண்ணா முடிவெடுத்த போது ம.பொ.சி. அதை எதிர்த்தார். தமிழின் அழகிய ஓசையை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்தார். அதே போல நாடு என்பது நாடு என்றே ஆங்கிலத்தில் இடம்பெற வேண்டும் என வாதிட்டார். ம.பொ.சி.யின் உறுதியை கண்டு அப்படியே ஏற்றுக்கொண்டார் அறிஞர் அண்ணா. இதற்கான தீர்மானத்தை அன்றைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய முதல்வர் அண்ணாவால் பெரிதும் பாராட்டி பேசப்பட்டார் ம.பொ.சி. ம.பொ.சி.யின் கடந்த கால போராட்டங்களால் தான் தமிழ்நாடு என்ற அழகு பெயர் கிடைத்தது நமது மாநிலத்திற்கு. தமிழ், தமிழர், தமிழகம் என தன் இறுதி மூச்சு வரை தமிழ் தொண்டு புரிந்த ம.பொ.சி. 1995ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி இதே நாளில் உடல்நலம் குன்றி தனது 89வது வயதில் காலமானார். 2006இல் அவரது 100ஆண்டு விழாவை முன்னிட்டு தமிழக அரசு இவரது நூல்களை நாட்டுடைமையாக்கியது. அரசியல்வாதி ஒவ்வொருவருக்கும் முக்கிய தேவை தத்துவ ஞானம். தத்துவ ஞானம் இல்லாத அரசியல்வாதி தவறுகள் செய்ய அஞ்ச மாட்டார். தத்துவ ஞானமானது அரசியல்
அரசியல்வாதியின் ஆசைகளை ஒரு வரம்புக்குள் கட்டுப்படுத்தும். ஆசாபங்கம் ஏற்படுகின்ற போது அதனை தாங்கிக் கொண்டு தர்ம நெறியில் ஊன்றி நிற்கின்ற ஆற்றலை தரும். இதனை என் வாழ்க்கை அனுபவத்திலே நான் கண்டு வருகிறேன் என்று ம.பொ.சி. தன் வாழ்க்கை வரலாற்று நூலில் குறிப்பிட்டார். இன்றைய அரசியல் நிகழ்வுகளை ம.பொ.சியின் இந்த வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ம.பொ.சி. எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி என்பதை உணர முடிகிறது.